ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கெல்லாம் கொஞ்சம் கோல்டு எல்லாம் கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இருந்தாலும் அது இதுன்னு ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு நல்லா இம்யூனிட்டி இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் கொடுங்க. நம்மளும் அதை எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் குழந்தைங்களுக்கும் நல்லா பார்த்துக்க முடியும். ஓகேங்க, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட மில்க் சப்ளை கரெக்டாக இருக்கா, இல்லை நம்ம வேற ஏதாவது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா, அதுக்கப்புறம் குழந்தை வந்துட்டு கையிலேயே தூக்கி வச்சுட்டு இருக்க சொல்கிறாங்க, இதெல்லாம் நார்மலா அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின் இருக்கு. ஸோ 0லேருந்து 6 மந்த் வரைக்கும் நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, வாங்க என்னன்னு நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா என்னோட ஜேர்னியை தான் நான் சொல்ல போறேன். 0 to 6 மந்த் வரைக்கும் எனக்கு என்ன இருந்துச்சு, குழந்தைங்க கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் ஷேர் பண்ணிக்க போறேன். குழந்தை பிறந்தது ஆனா பெண்ணா ஆண், அதுக்கப்புறம் வெயிட் எவ்வளவு இருக்காங்க, 2.2, ரொம்ப அண்டர் வெயிட். ஸோ என்ன பண்ணணும், நம்ம ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஃபீடிங் பார்த்தீங்கன்னா அப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். குழந்தை எப்படி சக் பண்ணி குடிப்பாங்க அப்படின்லாம் தெரியாது. ஸோ ரொம்ப கஷ்டம் குழந்தைய வந்துட்டு சக் பண்ணி குடிக்க வைக்காது. அதை ஒரு சில அம்மாக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு குழந்தை குடிக்குதா இல்லையானே தெரியல, என்ன அதுக்கு பத்துதா இல்லையா என்னன்னு தெரியல, பக்கத்துல அம்மா சொல்லுவாங்க, பாட்டி சொல்லுவாங்க வேற ஏதாவது நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. நம்ம கிட்ட இருக்க ஃபுட்டா குழந்தை சாப்பிடணும், நம்மளோட மில்க் தான் சக் பண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருந்துட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு மில்க் சப்ளை இருக்கு இல்லைங்கிறத நீங்க அதை மைண்ட்லேயே வச்சுக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்கு, நம்ம குழந்தைக்கு நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்க கண்டினியூஸா கொடுத்துட்டே இருங்க. 2 hours ஒன்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்துட்டு குழந்தைக்கு குடிக்க தெரியாது. ஸோ அவங்க குடிப்பாங்க, தூங்குவாங்க. ஸோ அதுக்கு வேண்டிதான் குழந்தைய நல்லா எழுப்பி என்ன பண்ண சொல்லுவாங்க, ஃபீட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஃபீட் பண்ணதான் நமக்கு வந்து மில்க் சப்ளை நல்லா வரும். குழந்தைங்களுக்கு வந்து தாராளமா அது பத்தும். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளுக்குன்னு பார்த்தாங்கன்னா 150 நாளுக்கு, கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்கும் நம்ம பிரெஸ்ட் ஃபீட் மட்டும்தான் கொடுக்கணும். நான் அதில் நல்லா கரெக்டாக தெளிவாக இருந்துட்டேங்க. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்துட்டு பால் பத்தல, நீ வேற ஏதாவது கூழ் கொடு, சரலா கொடு அப்படின்னால எங்கள் வீட்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் அதுக்கு வந்து ஒத்தே வரல. இல்லை, நான் என்கிட்ட மில்க் இருக்கு, நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். அதுவும் இல்லாமல் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாசத்துலேயே வந்துட்டு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சரலாக்கு அந்த மாதிரி குழந்தை கொஞ்சம் முழுங்குற மாதிரி படுக்க வச்சு எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு ரீசெண்டாக 6 மந்த் ஆன பிறகுதான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு சாலிட்ஸே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட டைஜஷன் சிஸ்டம்லாம் நல்லாவே டெவலப் ஆயிருக்காது. ஸோ அந்த டைம்ல குழந்தைங்களுக்கு ஜீரணமாகாமல் இருக்காது. ஸோ நிறைய பிரச்சனைகள் வரும். அது இல்லாமல் குழந்தை அப்பதான் வந்துட்டு நல்லா கொஞ்சம் உட்கார ஆரம்பிப்பாங்க. உட்கார வச்சு ஃபீட் பண்ணாதான் குழந்தைங்க நல்லா சாப்பிடுதா, எந்த ஃபுட் அவங்களுக்கு பிடிக்குது, எது பிடிக்கல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனாலதான் நம்ம 6 மந்த் வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீடே கண்டினியூ பண்றது. ஒரு சில அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கிட்ட பிரெஸ்ட் ஃபீட் இல்ல, நம்ம வந்து வேற எதுக்காவது கொடுக்கலாம், குழந்தை சரியா அழுதுட்டே இருக்காங்க, நம்மளால எந்த சேஞ்ச் கொடுக்க முடியல பண்ண முடியலன்ட்டு ஃபார்முலா மில்க்ஸுக்கு போயிடுறாங்க. ஸோ அங்கதான் பெரிய தப்பே நடக்குதுங்க. என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தது சொல்றேன். நம்ம வீட்டில் அம்மாக்கள் இல்லை பாட்டி மாமியார் அப்படிதான் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும், அம்மா நீங்க கலக்கி கொடுத்துருங்க அப்படின்னு போயிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம டேஸ்ட்டுக்கு சுகர் எல்லாம் போட்டுருவாங்க. ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணுவோம், அதே டேஸ்ட்டை பழகிட்டு நம்ம 6 மந்த்துக்கு அப்புறம் நம்ம காய் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்போம் இல்லைங்க, அப்போ வந்து சாப்பிடவே சாப்பிடாது. ஏன்னா அந்த குழந்தை நாக்கில் நல்லா அந்த ஸ்வீட் டேஸ்ட் ஒட்டிக்கும். ஸோ என்ன கொடுத்தாலும் சாப்பிடாது. ஸோ இது வந்து பெரிய மிஸ்டேக்குங்க. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிரெஸ்ட் ஃபீடே கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்துட்டு நிஜமாலுமே முடியாமல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்ஷனலாக நம்ம ஃபார்முலா மில்க்ஸுக்கு போகலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். சுகர் கம்மியாக போட்டு அந்த மாதிரி சுகரே இல்லாமல் அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிங்க. பட் சுகர் மட்டும் ஒரு 6 மந்த் இல்லை 1 year வரைக்குமே நம்ம குழந்தைங்க டேஸ்ட்டில் வந்துட்டு கொண்டே வரக்கூடாது. ஏன்னா மற்ற ஃபுட்ஸ் எல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. நான் இதை பார்த்தனால நான் சொல்றேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைய கையில வச்சுட்டே இருக்க சொல்றாங்க. இது நார்மலா அப்படின்னு கேட்டீங்க, நார்மல் தாங்க. ஏன்னா குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள இருக்கல ரொம்ப செக்யூரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும். வெளியே வந்து எங்கேயோ விட்டுட்டாங்க, நம்ம அம்மா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ நம்ம கையில அரவணைச்சிருக்கல அதுக்கு ஒரு நல்ல ஒரு செக்யூரான ஃபீல் கிடைக்கும். ஸோ அது தப்பு கிடையாது. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் அவங்க படுத்துட்டு சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு அவங்களே தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து நார்மலா இருக்கும். ஸோ அது நம்ம வந்து கையில் எடுத்து வைக்கிறது நார்மல் தான்.
அம்மாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் கையிலே வச்சுருந்தா கை சூட்டே பழகிக்குவான், அப்புறம் நீ உன்னை வேலை செய்ய விட மாட்டான் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம்லாம் அதுக்கெல்லாம் தவள ஆரம்பிச்சோடனே கையிலேயே இருக்கல, இறங்கி ஓடணும் ஆடணும்னு அப்படிதான் இருந்தாங்க. அவங்களுக்கு கையில் பிடிச்சி வைக்கிறதே பெரிய பாடாயிருச்சு. ஸோ அது தப்பு கிடையாது. அப்புறம் தூங்குறது மெயினாக இதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு பிறந்ததுமே நைட் எது பகல் எதுன்னே தெரியாது. ஒரு சில குழந்தைங்க நைட்டில் தூங்குவாங்க, பகலில் முழிச்சிட்டு இருப்பாங்க, அப்படி மாற்றி மாற்றி நடக்கும். நானும் இங்கே ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணினேன்னா அப்போ பகல் டைம் எங்கள் வீட்டிலலாம் கொஞ்சம் இருட்டடிச்ச மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவோம்னா லைட் போட்டுருவோம், லைட் போட்டு அவங்க கூட விளையாடிட்டு இருக்கிறது, அப்புறம் அவங்க தூக்கம் வந்தால் தூங்க வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி போல லைட் ஆஃப் பண்ணிடுவோம். லைட் ஆஃப் பண்ணிட்டு நைட் ஆயிடுச்சு எல்லாம் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி செட்டப் வந்து கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே அவங்க பழகிட்டாங்க. ஒரு 7 மணி போலயே சாப்பாடெல்லாம் கொடுத்து படுக்க வச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி போல 8 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருவாங்க, ஒரு 9 மணிக்குள்ளலாம் தூங்கிடுவாங்க. ஸோ ரெகுலராக ஒரே டைம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா அவங்க வந்துட்டு இந்த டைமுக்கு வந்துட்டு நம்மளுக்கு குளிக்க வைப்பாங்க, இந்த டைமுக்கு நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, இந்த டைமுக்கு தூங்க வைப்பாங்கன்னு அவங்களே வந்துட்டு அதுக்கு அடாப்ட் ஆயிக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் டைம் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா போதும், மணி அடிச்சிட்டுமோ என்னமோ தெரியாது வந்துருவான். அதுக்கு வேண்டியே டக்குன்னு நைட்டெல்லாம் 7 மணிக்குள்ள அவங்களுக்கு ரெடி பண்ணிடணும். குழந்தைங்களுக்கு வந்துட்டு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணல நம்மளும் சொல்லுவாங்கங்க, நீ அது சாப்பிடாத இது சாப்பிடாத, மாம்பழம் சாப்பிட்டா மாந்த பிடிச்சிக்கோ, முட்டை சாப்பிட்டா ஏதோ வாயு பிடிச்சிக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவும் பையனா சுத்தம், நீ பொண்ணுன்னா நல்லா ஜீரணம் பண்ணிக்குவாங்க, பையன் ஜீரணம் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு நிறைய கண்டிஷன் போட்டாங்க எங்கள் வீட்டில். பட் நான் வாயே கட்ட முடியாதா, சரி என்ன அப்படின்னு நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலையே, இவங்க ஏன் சொல்கிறாங்க, சரி அப்போ வேற எதுக்கோ சொல்லியிருப்பாங்க, இன்னும் அதையவே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சோடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கெல்லாம் ஒத்துக்குச்சு. என்னன்னா நம்ம சாப்பிட்டது அப்படியே அடுத்த நாள் மோஷன் போனாங்க, அவ்வளோதான். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அளவளவாதான். நான்வெஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே நான்வெஜ்ஜாக சாப்பிட்டனால என்னாச்சு, அவனுக்கு கொஞ்சம் ஒத்துக்கல, வாமிட் பண்ணான். அதனால என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஒரு நேரம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரச சாப்பாடு, அப்புறம் கொஞ்சம், ஆனால் பத்தியமால 3 மாசம் பத்தியம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சிசேரியன் வேறீங்களா, ரொம்ப பார்த்து தான் இருக்க சொன்னாங்க. பட் நான் கொஞ்சம் எல்லாமே சேர்த்திக்கிட்டேன். அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் ஆகலை, எல்லாம் ஜீரணம் பண்ணிட்டு நல்லா தான் இருந்தாங்க, எல்லாமே சேர்ந்துக்குச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் 6 மந்த்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை, எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு நம்ம மில்க்லேயே அந்த டேஸ்ட் அவங்களுக்கெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி எல்லாமே பழகினது தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஹெல்த்துக்கு என்ன சரின்னு தோணுதோ இல்லை உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. என்னன்னா நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. நிறைய அம்மாக்கள், ஏன்னா எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இருந்தாங்க, இப்போதான் கூடவே இருக்காங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதத்துலேயே வந்துட்டு 2.5 மாதம் வரைக்கும் தான் இருந்தாங்க. கவிஷ் பிறந்து 2.5 மாதம் 3 மாதம் கூட கம்ப்ளீட் பண்ணல எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் நானாக தான் வச்சு பார்த்துட்டு நெட்டில் ஒன்றுனா ஃபுட்டு குடிக்கல, இது கொடுக்கலாமா அது கொடுக்கலாமா, இது கொடுத்தா என்னாகும் அது கொடுத்தா என்னாகும் நல்லா பார்த்து தான் இந்த வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இவங்களோட ஃபுட் ஜேர்னியும் நல்லா இருக்குது. அதே மாதிரி இம்யூனிட்டி பவரும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எதுனாலும் கொஞ்சம் வந்தால் தாங்கிக்குவாங்க. எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. நீங்கள் அவ்வளோதாங்க. இனி வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, அவ்வளோதான். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ இல்லை ரெசிபி ஏதாவது ஒரு விளாக்ல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.